இப்போ இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஹிட் அண்ட் ரன் கேஸ். இப்போ ரீசண்டாக இதுதான் நிறைய லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் ஆனது. இப்போ முன்னாடி என்னன்னா, ஒரு வெஹிக்கிள் வந்து ஒருத்தனை அடிச்சிருச்சு, அது நிற்காம போயிட்டாங்க, அவனை யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படின்னா, ஒரு நோ ஃபால்ட் லைபிலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது யாரும் அந்த ஓட்டுநர் டிரைவர் தப்பே பண்ணலை, இருந்தாலும் இவருக்கு இழப்பு என்ன கொடுப்பாங்களோ அதுதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸில் பனிஷ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன, ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னா immediately he has to approach a police and inform, or he has to go to the appear before the magistrate. அப்போ மெஜிஸ்ட்ரேட் வந்து யார்? கிரிமினல் கோர்ட்டுடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர். இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஓடிட்டாருன்னு வச்சுக்கங்க, அவரை கண்டுபிடிச்சிட்டால் அவருக்கு 10 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. இன்னொன்று ஃபைன் வந்து, இப்போ டெத்து நடந்தா, ஹிட் அண்ட் ரன்ல டெத்து நடந்தா மினிமம் 2 lakhs ஃபைன் ஆர் ஹையர், என்னது எது வேணாலும் பை த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது தான் லா. இல்லை கிரீவியஸ் ஹர்ட், ரொம்ப காயமாகி போச்சு அப்படின்னா 50,000 மினிமம் கொடுக்கணும், இல்லை விச் எவர் இஸ் ஹையர் ஃபிக்ஸ் பை த லா. அப்போ இந்த 10 years இம்ப்ரிசன்மெண்ட் தான் இப்போ கொண்டு வந்ததுனால தான் இவ்வளோ ஸ்ட்ரைக்கு. அப்பே டிரைவர் தப்பு பண்ணாமல் என்ன காம்பன்சேஷன் கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ இதுதான் பெரிய சேஞ்சஸ். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முக்காவாசியான ஆக்சிடெண்ட்டில் ஃபேட்டல் கேசஸ் இருக்குல்ல, இறந்து போகிறாங்கல்ல, அதில் 60% ஆஃப் த கேஸ் வந்து என்னது, ஹிட் அண்ட் ரன் தான். ஸோ இதை சிவியர் ஆக்கணும் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து 2019 இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் 4th ஆஸ்பெக்ட். ஸோ இந்த 4 விஷயத்தையும் பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே இட்ஸ் ஃபைன். ஸோ இதுதான் ஹிட் அண்ட் ரன்ஸோடைய இது.